ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க்கில் திரும்ப பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் சில்க் த்ரெட், அப்புறம் நார்மல் சீவிங் த்ரெட் இருக்குல்ல, அதுவும் எடுத்திருக்கேன். சரி த்ரெட் இது, அதுவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட எல்லா நீடில்ஸும் எடுத்திருக்கேன். துளிப் அண்டு அந்த உட்டு மாதிரி இருக்குல்ல அந்த நீடில், அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற நீடில், ஏன்னா எல்லா நீடில்ஸுமே நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். ஆனால் நான் எப்பயும் யூஸ் பண்ணுறது இந்த துளிப் நீடில் தான். இதில் வந்து 13, 14 ரெண்டு சைஸ் இருக்குது. 23க்கு 23 சைஸ் இருக்குல்ல, இந்த நீடில் வந்து நம்ம பீட்ஸ், சரி ஒர்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். 13 and 14 தான் நார்மல் த்ரெட்டுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற நீடில்ஸ். இந்த 13, 14லேயுமே நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இந்த 14 நம்பர் நீடிலோட ஹெட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே 13 பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹெட் பார்ட் இருக்குல்ல, அது ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த ரெண்டு நீடில்லையுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். எது ஈஸியாக இருக்கோ உங்கள் ரெண்டு சைஸ்லேயும் அதை வந்து நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்க்குறது வந்து நார்மல் சீவிங் த்ரெட்டில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்காக நான் இந்த வீடியோ திரும்பவும் எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். அதனால் மறுபடியும் அந்த ஓல்டு வீடியோ நீங்கள் போய் பார்ப்பீங்களான்னு தெரில. அதனால் மறுபடியும் நான் பேசிக் செயின் ஸ்டிச் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் சீவிங் த்ரெட் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் பீட்ஸு அப்புறம் சரி ஒர்க்கு இது பண்ணுறதுனா த்ரெட்டை வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்காக பண்ணுறதுனால டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 விரல்லையும் நான் எப்படி த்ரெட்டை பிடிச்சிருக்கனோ அதே மாதிரியே நீங்களும் பிடிச்சிக்கோங்க. அப்படி பிடிச்சிட்டு நீடிலால் நம்ம இந்த பார்ட்டை தான் நம்ம மேல் தூக்க போகிறோம். கீழே நம்ம இந்த த்ரெட்டை வச்சுருப்போம். கிளாத்து உள்ளக்க இருந்து இந்த த்ரெட்டை வெளியில் எடுப்போம். இந்த மாதிரி தான் நம்ம த்ரெட்டை வெளியில் எடுப்போம். இப்போது நம்ம துளிப் சைடு தான் அந்த ஹெட்டோட ஹூக் பார்ட் இருக்குல்ல, அது வந்து துளிப் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த டைரெக்ஷன் பார்த்து நம்ம அதை உள்ளக்க இன்சர்ட் பண்ணணும் த்ரெட்டுக்குள்ளே. இந்த மாதிரி நேராக எடுக்கக்கூடாது. நீடில் கீழே விட்டுட்டு கிளாத்துக்குள்ளே விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக இழுத்திங்கன்னா மேலே உங்களுக்கு கிளாத் மாட்டிட்டு தான் வரும். என்ன பண்ணணும்னா லைட்டாக டேர்ன் பண்ணி எடுக்கணும். இப்போ குத்துனா லைட்டாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் தான் எடுத்தேன். லைட்டாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து சைடாக சாய்ச்சி திருப்பினீங்கன்னா மேலே வந்துடும் அந்த நீடில். நீங்கள் அந்த நீடிலை ஸ்ட்ரைட்டாக வச்சு உள்ளக்க குத்தி அப்படியே மேலே இழுக்கும் போது தான் கிளாத்தில் வந்து நீடில் வந்து அந்த கிளாத் மாட்டிக்கிறோம். இப்போது நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி நீடில் உள்ளக்க விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம த்ரெட்டை பிடிச்சிருக்கோம்ல, அந்த த்ரெட்டை பிடிச்சி நான் அந்த நீடிலில் வந்து த்ரெட்டை மாட்டி காமிச்சேன். அந்த மாதிரி கீழே மாட்டிக்கணும். மாட்டிட்டு நான் திரும்ப கீழேயும் காட்டுறேன் எப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாட்டிட்டு இப்போ உள்ளே குத்துறோம். கீழே நம்ம த்ரெட்டை மாட்டியிருப்போம். லைட்டாக டேர்ன் பண்ணி மேலே இழுத்துட்டோம், அவ்வளோதான். த்ரெட்டு வந்து அந்த நீடியில் மாட்டிகிட்டே வந்துடும். நமக்கு மாட்டுமோ மாட்டாதோ அப்படின்லாம் நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுத்து பார்க்கணுன்லாம் அவசியம் இல்லை. லைட்டாகவே உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். மாட்டியிருக்கா மாட்டலையான்ட்டு டைட்டாக அந்த த்ரெட்டு எல்லாத்தையும் பிடிச்சி ரஃப்பாக இது பண்ணாலும் நமக்கு ஸ்டிச் ஒழுங்காக வராது. ஒரு மாதிரி டைட்டாக வரும். இன்னொன்று மேலே இழுக்கிறதுக்கும் கஷ்டம் மாதிரி இருக்கும். அதனால சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த த்ரெட்டில் உங்களுக்கே தெரியும் நம்ம மாட்டியிருக்கோம் அப்படின்ற, நீடிலில் வந்து நம்ம த்ரெட்டு மாட்டியிருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி மேலே இழுக்கும் போது லைட்டாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அந்த நீடில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போது நம்ம நாட் போட தெரியாததுக்காக ஸ்டார்டிங்கில் நமக்கு நாட் போட வராதில்ல, அதனால் இப்படி இந்த த்ரெட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டை கீழே இழுத்துட்டா அப்படி வந்துடும். நம்ம கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை கீழே இழுத்துட்டா வந்துடும். அப்புறம் இன்னொன்று இதை நீடில் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு கீழே இழுத்து விட்டுறணும்.
இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு நாட் போட வராது, கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது ஃபஸ்ட்டு சிம்பிள் நாட் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது கீழே எப்படி நம்ம த்ரெட்டை அந்த நீடிலில் மாட்டுறோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம நாட் போட்டுருவோமா? நம்ம ஃபஸ்ட்டு நீடிலில் த்ரெட் போட்டு நாட் போட்டோன்னா அந்த கிளாத் போய் அதில் மாட்டிடுச்சு. இப்போது நீடில் இப்போ லைட்டாக ஒரு சுற்று, அவ்வளோதான். ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும், 2-3 சுற்றெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக ஒரு சுற்று, அவ்வளோதான். எப்படி சுற்றுறோன்னு பார்த்துக்கோங்க. சுற்றிட்டு அப்புறம் மேலே அந்த டச் ஆகிற பார்ட் இருக்குல்ல, அந்த கிளாத்து டச் ஆகும்போது நம்ம நீடில் திருப்பி எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போது வந்து நான் ஜரி த்ரெட்டில் எப்படி போடலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இது கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நான் பேசிக் கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் பிகினர்ஸ் கிளாஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிளாஸ் வீடியோலாம் இருக்கும். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த 2 வீடியோவில் எது உங்களுக்கு கிளியராக புரியுதோ அதை உங்களுக்கு எடுத்துக்கோங்க. கீழேருந்து நீட்டில் இழுக்கும் போது லைட்டாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளாத்தில் நீடில் குத்தி வெளியில் ஈஸியாக வருதா, கிளாத்து துணியில் மாட்டாமல் வருதா, நீடில் வந்து துணியில் மாட்டாமல் வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து வேறு என்ன வீடியோஸ் போடலாம் அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் அடுத்த கிளாஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு.